ஹே கைஸ். ஸோ நைட் டின்னருக்கு சேமியா கிச்சடி தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் எப்பவுமே உப்புமா நம்ம எப்படி பண்ணுவோம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, எண்ணெய் இந்த மாதிரி தானே, அதே தான். ஸோ ஆனால் எனக்கு வந்து வெஜிடபிள் போட்டு செய்கிறது தான் பிடிக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வெஜிடபிள்லாம் போடலை, எதுவும் கொஞ்சம் சோம்பேறியாக எதுவும் ஒரு மாதிரி இருந்துச்சா. ஸோ அதனால் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் போட்டு மட்டும் தாளிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு 2 கிளாஸ் அளவு, நான் ஒரு பாக்கெட் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி அதில் வந்து 400 ml போட்டிருந்துச்சு. பட் 400 mlன்றது எனக்கு தெரியல எந்த இதில் சைஸு அளவு எடுக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒரு கிளாஸ் எடுத்து அந்த கிளாஸ் சைஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த ஒரு சேமியா பாக்கெட்டு, வறுத்த சேமியா பாக்கெட் தான். ஸோ அதை அப்படியே எடுத்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததும் இப்போ அது கூட நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன் சேமியாவை. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அந்த தண்ணியில் கொஞ்சம் முழுகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இப்போ இதை கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் இடையில ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டு தான் இருந்தேன். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த வேறு தண்ணியிலே வந்து இப்போ நம்ம மூடுறோம் இல்லையா தட்டு, அந்த தண்ணியிலே கொஞ்சம் இது வேகும் அப்படின்றதுக்காக தான் நம்ம மூடி வைக்கிறதே, சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்ட்டு. ஸோ மார்னிங் பாயில் பண்ணுறதுக்காக சிகப்பு காராமணி மட்டும் கொஞ்சமாக சோக் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக ஒரு பவுலில் கொட்டிட்டு அதை தண்ணி பிடிச்சி நான் வச்சிடுறேன். ஏன்னா மறந்துடுவேன் நான். ஸோ அதனால தான் நான் இப்பயே வச்சுக்கிறது, எப்போ ஞாபகம் இருக்கோ அப்படியே வந்து போட்டு வச்சிருவேன். அதுக்கப்புறம் அது எப்படியா இருந்தாலும் காலையில் நம்ம பண்ண போகிறது தானே அப்படின்றதுனால அது எவ்வளோ ஊறினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு விசில் போட்டு எடுத்தாலே போதும், அது நல்லா பாயில் ஆகிடும். இல்லைன்னா ஒரு சில டைமில் நான் 2 விசில் கூட நல்லா கொஞ்சம் குழவா இருக்கணும் அப்படின்னா கூட அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சி. இப்போ இது கொஞ்சம் ஆறுச்சுனாக்கா பொலன்னு ஆகிடும். இப்போ நான் இப்படியே விட்டேன்னா கெட்டியாக பிடிச்சிக்கும் அப்படின்றத கொஞ்சம் கிண்டி விட்டு வச்சிடுறேன். இப்போ ஒருத்தன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க டேடிக்காக இப்போ வர்றதுக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க எவ்வளோதான் பார்த்துட்டு உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத படுத்துக்கிட்டு. மற்ற இடமெல்லாம் எப்படி இருக்கும், இந்த செவரு மட்டும் பாருங்க எவ்வளோ அழுக்காக்கி வச்சிருக்கான்ட்டு. இவனை கட்டி போட்ட இடம் மட்டும்தான் இப்படி பண்ணி வச்சிருக்கான் நாஸ்தியாக்கி. இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.